ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோட அம்மாவும் அப்துல்லும் கீழே நின்று பேசிகிட்டு இருக்கிறத மேலேருந்து ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு ரூம்குள்ளே போகிறாரு. உள்ளே போனவர் கண்ணாடியை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன யோசிக்காருன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் மனுஷன் காண்டில் இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கவும் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அவர்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, அட்லீஸ்ட் இந்த பாலாச்சும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கிளாஸை கீழே வைக்கிறான். அவரும் வந்து இவங்க வைஃபே பார்த்துட்டு இருக்காரு. அந்த அம்மா சும்மா இல்லாமல் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறா. அவரும் என்னதுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, விவிதா வந்து காதலில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், அவள் வந்து அந்த அதர்வாவை வந்து லவ் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு வந்து அவனை சுத்தமாக பிடிக்காது. இதில் வந்து அவளோட மகளும் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் எப்படி தாங்கிப்பார். அவர் மனுஷன் காண்டில் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு, ஆமாங்க, அவள் கண்ணில் பார்த்தாவே தெரியுது, எனக்கு தெரியுது உங்கள் மேலேயே அவள் வந்து அளவு கடைந்து அன்பு வச்சுருக்கான், ஆனால் இப்போ அவளோட கண்ணில் முழுசாக வந்து நம்ம அதர்வா மட்டும்தான் தெரியறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் எதுவுமே பேசாமல் போய் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு வந்துட்டு, இங்கே வா, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பொலிர்னு அவங்க அம்மா கன்னத்திலே போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. இதுதான் ஏன் பொண்ணுடி, அவள் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, அப்படியே பண்ணாலும் நான் அவளை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் விடவும் மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பால்காரனோட ஏன் பொண்ணா, வாய்ப்பே கிடையாது, நான் அதை நடக்க விடவே மாட்டேன், என்றைக்குமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்காரு. கழுத்து பிடிக்கிறாரு, முடிய பிடிக்கிறாரு, போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த வந்து கீழே இருந்து நம்ம அதர்வாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து துணி துவச்சிட்டு இருப்பாங்க போல, அங்கேருந்து மேலே பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது. ஸ்க்ரீனோட நிழலில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி அவர் வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அவர் இந்த அம்மாவை அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த அம்மாவும் வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று நடக்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கீழேருந்து நம்ம ஹீரோட அம்மா பார்க்குறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணதுக்கப்புறமா அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே கீழே ஆளில் வந்து தங்கச்சி, நம்ம விவிதா, அதுக்கப்புறம் பாட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்க போல். இந்த மாதிரி விவிதா வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்கிறா, நீ போய் அப்பா கிட்ட பேசு, அவர் எதுவும் சொல்ல மாட்டார், அவர் நம்ம அப்பா, அவர் புரிஞ்சுப்பார் ஒன்று, நீ அவர் மன்னிச்சிருவாரு, நீ போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பாவும் கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. விவிதாவும் வந்து தங்கச்சி வந்து போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம தங்கச்சியும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சு அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், அது வந்து நான் மன்னிக்க முடியாத தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்பி இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. அவங்க அப்பா எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக விவித்தோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் இந்த கையில் வந்து சாவியை சுற்றிக்கிட்டே விசில் அடிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டுருக்கான். அவங்க அப்பா திடீர்னு அவன் மேலே கோவப்பட்டுட்டே ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவனை நின்னதுக்கப்புறம் எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னோடனே, அது என்னடா விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கிட்ட போய் அவன் பேண்ட்டில் இருக்க பெல்ட்டை வந்து அப்படியே உருவிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டை உருவிட்டு அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அதாவது தங்கச்சி மேலே இருக்க கோவத்தை வந்து அவங்க பையன் மேலே காட்டுறாங்க. அதனால அவனை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு இப்படி பிரச்சனை நடக்குது, நீ என்னன்னா பொம்பளை மாதிரி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்க, ஏன்டா இங்கே இவ்வளோ நடக்குது, இது கூட உனக்கு தெரியாமல் இருக்கு, எனக்கு வந்து 2 பொண்ணு 1 பையன் இல்லைடா, எனக்கு 3மே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாரி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடம் புடவை கட்டிக்கோ, நீ வந்து பொண்ணு தான், நீ பொண்ணுக்கு சமமானவன் தான் அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கோவத்தில் போயிடுறாரு. போகும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெடியாரு, நீ நானும் தான் போகணும் அப்படின்ட்டு. யாரோட ஃபங்க்ஷன்னா, ஆரம்பத்தில் வந்து விவிதாவை கேட்டு ஒருத்தர் வந்து பரல, அவரோட ஃப்ரெண்டு, இவர் கூட நான் தரமாட்டேன், பெரிய இடத்துக்கு நான் கொடுப்பேன்ருப்பாரு, அவரோட பையனுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் போல், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டியும் அம்மாவும் வந்து அவங்க பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்து அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னால் தான் அக்கா, நான் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து இவன் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏன்க்கா வந்து அதர்வாவை வந்து லவ் பண்ண மாட்டீங்க, நமக்காக அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அக்கா காரியை குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கா. விவிதா வந்து காலேஜுக்கு ஆட்டோவில் போயிட்டுருப்பா போல். போயிட்டுருக்கும் போது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்க்குறா. அதாவது அதர்வா அவங்க அப்பா கிட்ட சவால் விட்டது, இவங்களோட சின்ன சின்ன சண்டை மொமெண்ட்டு, அது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா. போகிற வழியில் வந்து இவள் அதர்வாவை பார்த்துட்றா போல். பார்த்தோன்னே ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதர்வா கிட்ட பேசுறதுக்காக போகிறா. உள்ளார அதர்வா வந்து பயங்கர சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம விவிதா வெளியே இருந்தால் அவனே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவள் கையில் இருக்க வளையல் வந்து
வந்து கிளார் அடித்து நம்ம ஹீரோட மூஞ்சிலே வந்து அடிக்கும். டக்குன்னு வந்து இவன் என்ன பண்ணிடுறா, பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறா. அவன் ஒளிஞ்சிருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துருவான். ஆனால் வந்து பார்க்காத மாதிரி கிடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். இவனும் வந்து திரும்பி பார்ப்பா. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது என்ன ஆயிரும்னா, அவள் செப்பல் பிஞ்சு அந்த இடத்துல விழ பார்ப்பா. டக்குன்னு ஹீரோ வந்து அவளை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அவனோட ஷூவை கழட்டி அவள் காலில் வச்சு அவளோட செருப்பில் வந்து இந்த மாதிரி கம்மை தேய்ச்சி விட்டு அதை போட்டு விடுவான். அப்போ வந்து இந்த மாதிரி அதர்வா கேட்கலாம், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி விவிதா சொல்கிறான். அவன் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவன் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து இவளை போய் விட்டுட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவள் இல்லை நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக வெளியே போய் ஆட்டோலேயே ஏறுறா. ஆட்டோ கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம விவிதாவையே. அதை விவிதாவும் நோட் பண்ணிவிட்டு சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அப்படியே இங்கே வீட்டில் வந்து நம்ம விவிதா தம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவங்க மேலே உள்ள கோவத்தை வந்து எதனால் ஏன் மேலே காட்டுறாரு, இது சம்மந்தமே இல்லாமல் என்னை பொண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இங்கே பாருப்பா, அவர் ஏதோ கோவத்தில் இருந்திருப்பாரு, அதனால தான் அடிச்சிட்டாரு, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுப்பா, அவர் அப்பா தானே, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா, நீ சமாதானமாக போப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவே தள்ளி விட்டுறான். கீழே விழ போகிற அவங்க அம்மா வந்து சுஜாதா வந்து இந்த மாதிரி பிடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாருப்பா, இந்த மாதிரி அம்மாவெல்லாம் பண்ணக்கூடாது, என் பையனை பார்க்குறலாம் அவன் வந்து ஒரு நாள் வந்து என்னை காயப்படுத்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சுஜாதா வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லணும். மேலே வந்து நான் இன்றைக்கி துணி துவைச்சிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், அவர் வந்து அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருந்தது, நீங்கள் சொல்லுங்கள் எதனால் அவர் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல். உள்ளே போனோடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இருக்கவங்களாம் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க. ஹீரோயினோட அப்பாக்கிட்டேயும் யாருமே பெருசாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணு தான் இந்த மாதிரி ஒருத்தனோட ஓடி போனா திரும்பி வந்திருக்கா அப்படின்ட்டு, இந்த மாதிரி எனக்கு அவள் சின்ன சின்னதாக ட்ரெஸ்ஸு போட மாதிரி தெரிஞ்சிச்சு, அவள் இந்த மாதிரி தான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமே வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சுஜாதாவும் வந்திருப்பா போல். வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இவளோட பையன்தான் வந்து இவங்களோட பெரிய பொண்ணை லவ் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து காண்டாகிக்கிட்டே இருக்கு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அந்த கல்யாணம் பையனோட அப்பா, அவரு கூப்பிட்டுட்டு என்னமோ அன்னைக்கு சொன்னேன், என் பொண்ணெல்லாம் நான் பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் பாத்தியா உன் பொண்ணுக்கு முன்னாடி என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து மொய் கவர் அங்கே வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கேருந்து சுஜாதாவும் கிளம்பி வந்துடுவாங்க போல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பேசினதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னோடனே அவரு வந்துட்டு இங்கே பாரு, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அவர் காண்டாயிட்டு உள்ளே போயிடுறாரு. இங்கே நம்ம விவிதாவும் அதர்வா கிட்ட பேச என்னமோ ட்ரை பண்ணுறா, பொக்கெல்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவன் குளிக்கும் போது அவன் மேலே தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அவன் என்னன்னா இவளை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டேங்கிறான். அன்றைக்கி நைட் ஆகுது. விவிதா வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி அதர்வா வீட்டுக்கு வந்திருப்பான். வந்து இந்த மாதிரி கதவை தட்டிட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறான். நீ எதுக்கு என்கிட்ட பேசணுன்ற மாதிரி கேட்குறான் அவனும். இங்கே மாதிரி நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு அது சொல்கிறதுக்கே உனக்கு தைரியம் கிடையாது, அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கதையும் சாத்திடுறான். அதர்வா வீட்டிலேருந்து விவிதா அவங்க வீட்டுக்கு போகிறத அவங்க அப்பா பார்த்துட்டு ஏதோ பிளான் பண்ணிடுறாரு போல் ஃபோனில் பேசிக்கிட்டேன். அடுத்த நாள் ஆகுது. இந்த மாதிரி விவித்தோட அம்மா வந்து அதர்வாவோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கோயிலில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் பையன்கிட்ட சொல்லு, இதெல்லாம் நடக்காத விஷயம், நீங்கள் வந்துட்டு இது நடக்கும்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்க, வாய்ப்பே இல்லை, விவித்தோட அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அதனால உன் பையன்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் இங்கே பாருங்கள் அவங்க லவ் பண்ணுறாங்க, இது சேரணுன்ட்டு இருந்தால் கடவுள் வந்து சேர்த்தி வைப்பாரு, இது நம்ம கையில் ஒன்றும் இல்லை கடவுள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே திரும்பி நம்ம விவிதா வந்து அதர்வாவை பார்க்குறதுக்காக அவன் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிருப்பான். அவங்க தான் அந்த காலிலேண்டில் வந்து இந்த மாதிரி இது கட்டணும், இது பண்ணணும், இந்த ஏரியா நம்மளுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட கோவர்க்கர்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது விவிதா வந்து உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்ல, உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். விவிதா நான் உன்கிட்ட பேசாமல் இங்கேருந்து போவே மாட்டேன், அங்கே இருக்க ஒரு இடத்துல உட்காந்துடுறான். அவனை வந்துட்டு நீ எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். விவிதாவும் போய் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு என் மேலே லவ் இல்லையா, இப்போ நானே சொல்கிறேன் எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்ட்டு நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா.
அவனும் வந்துட்டு எனக்கு உன் மேலே எந்த லவ்வும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் கேட்குறா, அப்போ என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா, எனக்கு நான் அழுகிறேன், என் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அதை பார்த்து கூட உனக்கு வந்து மனசு வந்து இதாகலையா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். அவன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம வீட்டை ரொம்ப சோகமாயிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். இவன் வேகமாக போய் எங்கே போகிறான்னு பார்த்தா மேலே டாப்பில் போய் நின்றுட்டு இருக்கா. கீழே வந்து அதர்வா நின்றுட்டு இருக்கா. இவன் மேலே இருந்து அதர்வான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நீ என்கிட்ட பேசுகிறேன்னா மேலேருந்து கீழே குதிச்சிருவேன், நானே உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கீழே விழு, யார் வேணான்னு சொன்னால் எனக்கா லாஸு, உனக்கு தானே லாஸு, நீ வேணா விழுகிறதுனா விழுந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இவனும் வந்து நான் விழுந்துருவேன் அப்படின்ட்டு அவனும் விழு, ரொம்ப நேரமாக இதுதான் சொல்லிட்டு இருக்க, கீழே விழமாட்றியே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியோ விவிதாவும் வந்து தைரியத்தை வர வச்சு கண்ணை மூடி அவனை பற்றியெல்லாம் நினச்சிட்டு அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிச்சாரோ. அதர்வா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அவன் வந்து அங்கேருந்து குடுகுடுன்ட்டு ஓடி போயிட்டு அவளை பிடிக்கிறதுக்கு போகிறான். அந்த இடத்துல செம மழை வேற. அவனும் கரெக்டாக போய் நம்ம விவிதாவை கீழே விழாமல் பிடிச்சிட்றான். விவிதாவும் மயக்கத்தில் இருப்பா போல். அவனும் எழுப்புறான், விவிதா எந்திரிமா, கண்ணை திறந்து பாருன்ட்டு. அவன் என்னன்னா கண்ணை முழிச்சே பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு லேடியை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வந்து அவங்களோட பையனுக்கு தான் விவிதாவை கல்யாணம் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க போல். இந்த ட்ரெஸ்ஸு கடை மாலெல்லாம் வச்சுருப்பாங்க போல். இந்த மாதிரி அவரும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான், உங்களுக்கு தான் எதிர்பார்த்துட்ருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு கூட பிறக்காத அக்கா மாதிரி அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் இந்த பக்கம். அந்த லேடியே வந்ததுலேருந்து எங்கள் வித்யாவை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு விவிதா பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் விவிதா அம்மா வந்து அவள் பேர் வித்யா கிடையாது விவிதா அப்படின்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவள் தான் எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம விவிதா அப்பாவும் இந்த மாதிரி காலேஜ் போயிருப்பா, இருங்க நான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா கதை தான் காலேஜே போலி, அவள் இங்கே நம்ம அதர்வாவோடலாம் இருக்கா. இங்கே அதர்வாவும் வந்து விவிதாவை வந்து எழுப்புறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்புறம் கடைசியாக வந்துட்டு விவிதாவே கண்ணை முழிச்சிட்றான். கடைசியில் பார்த்தா அவன் ஏமாத்திருப்பா போல. இப்போ தெரியுதான் உனக்கு என் மேலே லவ் இருக்குது, ஆனால் நீ வந்து காமிச்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி விவிதா பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அதர்வாவும் இங்கே பாரு, எனக்கு உன் மேலே லவ் எல்லாம் கிடையாது, நீ ஏன் ஒன்றும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே விவிதா போய் கிஸ் பண்ணிடுவான் அவனை. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்காக அழகாக இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும். இங்கே என்னென்னா அப்பா வந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா நம்ம விவிதா வந்து அதர்வாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு வந்து விவிதா வந்து அவளோட லவ்வை வந்து இந்த மாதிரி அதர்வா கிட்ட சொல்லிடுறான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே அதர்வா சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணலை, ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்து தைரியம் வேணும், வீட்டில் சொல்கிறதுக்கான தைரியம் வேணும், அந்த தைரியம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இருக்கா? இப்போ நீ என்கிட்ட சொன்னது உங்கள் அப்பா முன்னாடி உன்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா உன்னால் முடியாது, அவர் சொல்கிறது தான் நீ கேட்ப அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதர்வாவும் வீட்டுக்கு வந்துடும், விவிதாவும் வீட்டுக்கு வந்துடுவா போல். அப்போ வந்து அதர்வா வந்து பேச்சுவாக்கில் அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி விவிதா வந்து லவ் பண்ணணும்னு சொல்லிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் வந்து அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விவிதாவுக்கு தெரியுது அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி அந்த லேடிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவ தான் விவிதா, என் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அப்படியாம்மா, சரிம்மா நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, நம்ம இன்றைக்கே இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விவிதாவும் அவள் சொல்ல வரதை அவங்க அப்பா காதிலே கேட்காம நீ போம்மா போய் ரெடி ஆகுன்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவள் ரெடியாக போன சமயத்தில் இங்கே நம்ம தங்கச்சியும் அவங்க பாட்டியும் வந்து வேக வேகமாக அதர்வா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு சம்மந்தம் வந்திருக்குப்பா, அவளை இன்றைக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ ஏதாச்சும் பண்ண அவளை காப்பாற்று அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதர்வாவும் நான் எதுக்கு காப்பாற்றுறோம், நான் தான் அவளை லவ்வே பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா விவிதாவும் அங்கே வந்துடுறா போல். வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்ருக்கான். அவனும் வந்துட்டு இவளுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு இது சொல்கிறதுக்கே தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. அந்த இடத்துல வந்து புயலாம் நம்ம விவிதா வந்து ஒரு மாதிரி சூப்பர் எனர்ஜெட்டிக் பவர் கிடைச்ச மாதிரி நம்ம அதர்வாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா விவிதா மேலே ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருங்க நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் தேடி பார்த்துட்ருப்பான். அப்போ விவிதா காணாமல் போயிருப்பா. இவரு கீழே வந்துட்டு அந்த லேடிக்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கும் போது கரெக்டாக வந்து அதர்வாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது, நீங்கள் வந்து இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவங்க அப்பா மூஞ்ச பார்க்கணுமே, என்ன சொல்கிறா இவன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல போட்டு உடச்சிட்றான். இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனோட பேர் வந்து அதர்வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்க அப்பா வந்து காண்டுலேயும் ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இது நம்ம பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.